ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்றைக்கி பெரியாச்சி அம்மனோட வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரியாச்சி அம்மன் யாருன்னா, அம்பாள் பார்வதியோட ஒரு சொரூபந்தான். வயதான தோற்றத்தில் காட்சி தருவா. முன்னொரு காலத்தில் வல்லாளகண்டன்னு ஒரு கொடுங்கோல் அரக்கன் ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சு வந்தான். அவன் வாங்கின வரம் எப்படின்னா, அவனுக்கு பிறக்கிற குழந்தை பூமியை தொடும்போது அவன் மரணிப்பான்னு அவனுக்கு ஒரு வரம் இருந்தது. ஆனால் அதை எப்படியாவது தடுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். அவன் மனைவி கர்ப்பவதியானான். அப்போ பிரசவம் பார்க்க அம்பாள் வயதான தோற்றத்தில் அவன் அரண்மனையை தேடி வருவாள். அப்போ வர்றப்ப அவன் சொல்லுவான், தன்னோட குழந்தைய பூமியில் போற்றாமல் கையில் ஏந்தி கொடுக்கணும்னு சொல்லி. அவள் போய் மகாராணியை பாப்பா. அம்பாள் வயதான கிள ரூபத்தில் போய், மருத்துவச்சி ரூபத்தில் போய் பாப்பா. பிரசவமும் பார்த்துருவா. ஆனால் கடைசியில் ஒரு நிபந்தனை வைப்பா. தனக்கு பிரசவம் பார்க்குறதுக்கு நிறைய செல்வங்களை தானம் கொடுக்கணும்னு சொல்லி மன்னன்கிட்ட கேட்பா. அவன் கொடுங்கோல் மன்னனுங்கிறதுனால கொடுக்க மாட்டான். இறுதியில் பெரியாச்சியை அவன் தாக்க முற்படும் போது அவள் அகோர ரூபமாக காளி ரூபமாக எடுத்து அந்த மன்னனோட மனைவியையும் சம்ஹாரம் பண்ணி அவனையும் சம்ஹாரம் பண்ணிடுவாள். அந்த குழந்தைய கையில் ஏந்திப்பா. அதோடு அவனோட சாம்ராஜ்யமே முடிஞ்சுது. அதிலிருந்து இந்த அம்பாள் குழந்தைய காக்கிற ஒரு தெய்வமாக உருமாறி குழந்தை வரம் கொடுக்கறதுல ஒரு பெரிய ஆளாக இந்த அம்பாள் இருக்கா. அந்த மக்கள் எல்லாம் அவளை பெரியாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லி கோவில் அமர்த்தி எல்லா இடங்கள்லையும் வழிபாடு பண்ணுறாங்க. மேல்மலையனூரில் அம்பாள் அங்காளம்மன் சன்னதிக்கு பின்னாடி பெரியாண்டேச்சிங்கிற பேரில் அம்பாள் படுத்த கோலத்தில் காட்சி தர்றா. இந்த மாதிரி நிறைய இடங்களில் அம்பாள் கையில் குழந்தையோட பேச்சியம்மன், பெரியாச்சி அம்மன் அப்படின்னு பல பேர்களில் அம்பாள் காட்சி கொடுக்குறா. குழந்தை வரம் கொடுக்கறதுல இந்த அம்பாள் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதின்னு தான் சொல்லணும். அம்பாளோட தோற்றம் வேணால் உக்கிரமாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஒரு கருணையுள்ளம் படைச்ச இந்த பெரியாச்சி அம்மன் பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கா. குழந்தை வரம் கொடுக்குறா. ஒரு பெரிய ஒரு காவல் தெய்வம். இவளை நம்பி செய்கிற செயல்கள் யாவுமே வெற்றி அடையும். பல இடங்களில் கோவில் இருக்குது. பல இடங்களில் பரிவார தெய்வமாக இருக்கா. மேல்மலையனூரில் இருக்கா. அப்புறம் மலேசியா மாரியம்மன் கோவிலில் இருக்கா. இன்னும் பல இடங்களில் இந்த அம்பாளோட சன்னதியை பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இப்போ நிறைய பக்கங்கள் பேச்சி அம்மன் அப்படிங்கிற பேரில் குழந்தையோட காட்சி தருவாள். ஒரு சில இடங்களில் தான் இந்த பெரியாச்சிங்கிற உருவத்தில் இந்த அம்பாள் இருப்பாள். வயதான தோற்றம், ஒரு கிழவியோட ரூபத்தில் தான் இந்த அம்பாள் காட்சி கொடுக்குறா. ஒரு கையில் குழந்தையை ஏந்தி இன்னொரு கையில் ஒரு கோல் குச்சி வச்சுருப்பா. ஏன்னா வயசான தோற்றத்தில் இருக்கா இல்லையா, அதனால் மூதாட்டி வடிவத்தில் இருக்கிறதுனால குச்சி வச்சுருப்பா. இந்த அம்பாளை வேண்டிக்கிறவங்களுக்கு சகல விதமான தோஷங்களும், எந்த ஏவல் பில்லி சூனியம் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு தன்னோட பக்தர்களை என்னென்னைக்குமே காக்கிறதுல பெரியாச்சி அம்மனை வழிபட்டு சகல நன்மைகளையும் அடைவோம். ஸ்ரீமாத்ரே நமஹ.